இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 21ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1-8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்க கூடாது. ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார். இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைத்திருக்கின்றோம், எச்சரித்தும் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 97. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1-13 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஒரு சிற்றூரில் அருளப்பன், ஆரோக்கியம் என்று நண்பர்கள் 2 இருந்தனர். ஒருமுறை அருளப்பனுடைய மருத்துவ செலவிற்கு பணம் தேவைப்பட்டது. அதனால் அவர் தன் நெருங்கிய நண்பர் ஆரோக்கியத்திடம் 10,000 ரூபாய் கடன் கேட்டார். ஆரோக்கியமும் தன் நண்பர் கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்தார். நாட்கள் நகர்ந்தன. அருளப்பனுடைய நோய் முற்றி திடீரென இறந்து போனார். இந்த செய்தி அறிந்த அவரது நண்பர் ஆரோக்கியம் பெரிதும் வருந்தினார். தன் நண்பர் தன்னிடம் 10,000 ரூபாய் வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்காமல் இப்படி இறந்து விட்டாரே என்று ஆரோக்கியம் வருத்தப்படவில்லை. மாறாக அவர் தன்னுடைய நண்பரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினரை தேற்றுவதற்காக அவரது வீட்டிற்கு சென்றார். வீட்டில் அருளப்பனின் மனைவியும் அவரது பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தனர். இவர் ஒவ்வொருவரையும் தேற்றிவிட்டு சிறிது நேரம் அருளப்பனின் உடல் அருகே அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அருளப்பனின் மனைவி இவரை தனியாக அழைத்து கொண்டு போய், என் கணவர் இறப்பதற்கு முன்பாக உங்களிடம் அவர் 10,000 ரூபாய் கடன் வாங்கியதையும் அதை திருப்பி கொடுத்து விடுமாறும் சொன்னார். இந்த பையில் 10,000 ரூபாய் பணம் இருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பணப்பையை கொடுத்தார். பணப்பையை அருளப்பனின் மனைவியிடம் ஆரோக்கியம் வாங்கிய பொழுது தன் நண்பரின் நேர்மையை எண்ணி வியந்து போனார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாங்கிய பணத்தை திருப்பி தர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் வாழும் மனிதர்களுக்கு நடுவில் இறப்பதற்கு முன் தான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்த அருளப்பனின் நேர்மை உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் என்கிறது.
அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இவ்வுலகில் எத்தனையோ அரசுகள் இருந்திருக்கலாம், இன்னும் இருக்கலாம். அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே இருக்கும். ஆனால் ஆண்டவரது அரசு அப்படி கிடையாது. அது என்றும் உள்ள அரசு, அனைத்துலகின் அரசு. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 97, ஆண்டவரே அனைத்துலகின் அரசர் என்பதையும், அவர் நேர்மையாளர் மீது அன்பு கூர்ந்து அவர்களது உயிரை காக்கின்றவர் என்பதையும் எடுத்து கூறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பலர் ஆண்டவருக்கு அஞ்சி நேர்மையாக நடக்காமல் தங்கள் விருப்பம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நேர்மையாக நடப்பவர்கள் தொடர்ந்து துன்பங்களுக்கு மேல் துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் திருப்பாடல் 97 நேர்மையாளர்களை ஆண்டவர் அன்பு கூர்ந்து அவர்களது உயிர்களை காப்பதால் அவர்கள் களி கூறட்டும் என்கிறது. நாமும் ஆண்டவருக்கு அஞ்சி நேர்மையான வழியில் நடக்க முயற்சி செய்வோம். தனித்து வாழ்வதுதான் தூய வாழ்க்கையா? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் காட்டிற்கு சென்று தனிமையில் கடுந்தவம் செய்து வாழ்வதுதான் தூய வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்களே தூயவர்கள், புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 4ஆம் நூற்றாண்டில் எகிப்தில் வாழ்ந்த இராணுவ வீரரான பசோமியஸ் அந்நாட்டில் இருந்த ஒரு சில கிறிஸ்தவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வால் தூண்டப்பட்டு மனம் மாறி கிபி 315ஆம் ஆண்டு திருமுழுக்கு பெற்றார். இவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ முடிவு செய்தார். ஆனால் இவருக்கு காட்டிற்கு சென்று உண்ணாமல் உறங்காமல் கடுந்தவம் மேற்கொள்வதில் விருப்பம் இல்லை. அதற்கு இவர் சொன்ன காரணம் இதுதான். அதாவது, காட்டில் தனியாக இருந்து கொண்டு ஒருவரையும் அன்பு செய்யாமல் ஒருவருக்கும் சேவை செய்யாமல் வாழ்வது எப்படி தூய வாழ்க்கை ஆகும்? மக்களோடு இருந்து மக்களுக்காக பணி செய்வதும் ஆண்டவரின் அன்புக்கு சான்று பகர்ந்து வாழ்வதும் அன்றோ தூய வாழ்க்கை? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள்தான் தூயவர்கள். இதன் பிறகு இவரும் இவருடைய சீடர்களும் மக்கள் நடுவில் தங்கி அவர்களுக்கு கடவுளின் அன்பை எடுத்து சொன்னார்கள். இடையிடையே அவர்களுக்கு மக்களிடமிருந்து எதிர்ப்புகளும் துன்பங்களும் வந்தன. ஆனாலும் அவர்கள் அவற்றை பொறுத்து கொண்டு ஆண்டவரின் அன்பிற்கு சான்று பகர்ந்து தூயவர்களாக வாழ்ந்தார்கள். காட்டிற்கு சென்று கடுந்தவம் புரிவது மட்டும் தூய வாழ்க்கை இல்லை. மக்களோடு மக்களாக இருந்து ஆண்டவரின் அன்புக்கு சான்று பகர்ந்து வாழ்வதும் தூய வாழ்க்கைதான் என்ற செய்தியை மேலே உள்ள நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை தூயோர் ஆவதே கடவுளின் திருவுளம் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். தெசலோனிக்கரிடமிருந்து பரத்தமையை சுட்டிக்காட்டி பேசும் தூய பவுல் பிற இனத்தார்தான் இப்படி ஒழுக்கக்கேடாக வாழ்வர். தூய வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் இப்படி வாழக்கூடாது என்கிறார். மேலும் அவர் அவர்களிடம் தூயோர் ஆவதே கடவுளின் திருவுளம் என்கிறார். தூய்மை என்பது மேலே இடம்பெறும் நிகழ்வு சொல்வது போல தனிமையான வாழ்க்கை வாழ்வது மட்டுமல்ல, மக்களோடு மக்களாக இருந்து ஆண்டவரின் அன்பிற்கு சான்று பகர்வதுதான். அந்த வகையில் நம்மையே நாம் தயாரித்து ஆண்டவரின் வருகைக்காக காத்திருப்பதும் தான் தூய வாழ்க்கைதான் என்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு சொல்லும் இந்த ஊமையில் வரும் ஐவர் மணமகனின் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க ஐவர் ஆயத்தமில்லாமல் இருக்கின்றார்கள். இதனால்
ஆயத்தமில்லாமல் இருந்தவர்கள் திருமண மண்டபத்திற்குள் நுழைய முடியாமல் போய்விடுகிறார்கள். ஆகையால் இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தூயவர்களாக வாழ்வோம். அத்தகைய தூய வாழ்க்கையை நாம் ஆண்டவரின் வருகைக்காக காத்திருப்பதில் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் வெளிப்படுத்துவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவரமாகி நான் தூயவர் என்று லேவியர் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 2 பார்க்கிறோம். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் என்று ரோமையர்க்கே கடிதத்தில் 12ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். கடவுளின் திருவுளத்திற்கேற்ப நாம் தூயோராய் வாழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவர் ஆகுங்கள் என்று லேவியர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7 ஆண்டவர் கூறுவார். ஆகையால் இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்மையே புனிதப்படுத்தி ஆண்டவரை போன்று தூயோராகி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.